வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ஸ்டோரி மேத்ஸ். இன்னைக்கு நம்ம இகிகாய் புக்கோட சம்மரியை பார்க்கலாம். இது ஒரு ஜப்பானிய புத்தகம். இந்த புத்தகம் வெறும் நீண்ட ஆயுளை பற்றி மட்டும் பேசவில்லை, அர்த்தமுள்ள வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை 9 அத்தியாயங்களில் விளக்குகிறது. 1. இகிகாய் வாழ்வின் மையம். இந்த புத்தகத்தின் அடிப்படை ஒரு வரைபடத்தை வென் டயக்ராம் சுற்றியே அமைகிறது. உங்கள் இகிகாய் என்பது கீழே உள்ள 4 கேள்விகள் சந்திக்கும் புள்ளி. 1. உங்களுக்கு எது பிடிக்கும்? உங்கள் ஆர்வம் -பேஷன். 2. நீங்கள் எதில் திறமையானவர்? உங்கள் திறமை -டேலண்ட். 3. உலகிற்கு எது தேவை? சமூக பங்களிப்பு -மிஷன். 4. எந்த வேலைக்கு உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும்? தொழில் -ப்ரொஃபஷன். இந்த 4ம் இணையும் இடமே உங்கள் வாழ்வின் நோக்கம். 2. முதுமையை தடுக்கும் ரகசியங்கள் ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்ஸ். மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் தான் இளமையை கெடுக்கும் முதல் எதிரி என இந்த புத்தகம் கூறுகிறது. ஆக்டிவ் மைண்ட் மூளைக்கு தொடர்ந்து வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய விஷயங்களை கற்பது மூளை செல்களை இளமையாக வைக்கும். மைக்ரோ ஸ்ட்ரெஸ் சின்ன சவால்களை எதிர்கொள்வது உடலுக்கு நல்லது, ஆனால் நீண்டகால மன அழுத்தம் செல்களின் ஆரோக்கியத்தை சிதைக்கும். 3. லோகோதெரபி முதல் இகிகாய் வரை. விக்டர் பிராங்க்லின் என்ற மனநல மருத்துவர் 2ஆம் உலகப் போரின் சித்திரவதை முகாம்களில் இருந்தபோது கவனித்த விஷயம், யார் ஒருவருக்கு வாழ ஒரு காரணம் பர்பஸ் இருந்ததோ அவர்களே உயிர் பிழைத்தார்கள். நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற தேடல்தான் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. ஜப்பானியர்கள் இதைத்தான் இகிகா என்கிறார்கள். 4. ஃப்ளோ செயலில் மூழ்குதல். ஒரு செயலில் நீங்கள் எந்த அளவு ஆழ்ந்து ஈடுபடுகிறீர்கள் என்பது முக்கியம். நேர உணர்வே இல்லாமல் ஒரு வேலையைச் செய்வது தியானத்திற்கு சமம். இதை அடைய 1. சரியான சவால். வேலை மிகவும் எளிதாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் உங்களால் செய்ய முடியாத அளவு கடினமாகவும் இருக்கக்கூடாது. 2. தெளிவான இலக்கு. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் தெளிவு வேண்டும். 3. ஒரே ஒரு வேலை சிங்கிள் டாஸ்கிங். பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வதை தவிர்த்து நோ மல்டி டாஸ்கிங், ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். 5. ஓகினாவா மக்களின் உணவு முறை. ஜப்பானின் ஓகினாவா மக்கள் உலகின் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள். அவர்களின் ரகசியம் பல்வகை உணவுகள். தினமும் குறைந்தது 18 விதமான காய்கறிகள், உணவுப் பொருட்களை சிறிதளவு எடுத்துக்கொள்கிறார்கள். கிரீன் டீ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஜப்பானிய தேயிலை நீர். ஹாரா ஹச்சிபு இது மிக முக்கியம். உங்கள் பசி என்பது விழுக்காடு அடங்கியவுடனேயே தட்டை ஓரம் வைத்துவிட வேண்டும். வயிறு முட்டச் சாப்பிடுவது வாழ்நாளை குறைக்கும். 6. மென்மையான உடற்பயிற்சி. ஜிம்மிற்கு சென்று கடினமாக எடை தூக்குவதை விட ஜப்பானியர்கள் தொடர்ச்சியான அசைவுகளை கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட் நம்புகிறார்கள். தோட்டம் வளர்த்தல். ஓகினாவா மக்கள் பெரும்பாலும் தோட்டம் வைத்திருக்கிறார்கள், இது அவர்களுக்கு இயல்பான உடல் உழைப்பை தருகிறது. ரேடியோ டைசோ இது ஒரு எளிய ஜப்பானிய வார்ம் அப் பயிற்சி. காலையில் அனைவரும் சேர்ந்து இதை செய்கிறார்கள். யோகா மற்றும் டாய்ச்சி உடலையும் மனதையும் இணைக்கும் பயிற்சிகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள். 7. சமூக பிணைப்பு. மோய் என்பது ஒரு சமூக குழு. ஜப்பானியர்கள் தங்களுக்குள் ஒரு குழுவை வைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் பணரீதியாகவும் மனரீதியாகவும் உதவி கொள்கிறார்கள். உங்களுக்கு உதவி செய்ய மக்கள் இருக்கிறார்கள் என்ற உணர்வே உங்களுக்கு பாதுகாப்பையும் நீண்ட ஆயுளையும் தரும். 8. வாபி சாபி மற்றும் ரெசிலியன்ஸ். வாபி சாபி உலகில் எதுவுமே நிலையானது அல்ல, எதுவுமே முழுமையானது அல்ல. குறைபாடுகளில் உள்ள அழகை கண்டறிவதே மகிழ்ச்சி. ரெசிலியன்ஸ் தோல்விகள் வரும்போது துவண்டுவிடாமல் மீண்டும் எழுந்து வருவது. இகிகாய் உள்ளவர்களுக்கு இந்த மனவலிமை அதிகம் இருக்கும். 9. முடிவாக இந்த புத்தகம் சொல்லும் செய்தி மிக எளிமையானது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த ஒரு சிறு வேலையையாவது தினமும் செய்யுங்கள். அன்பானவர்களுடன் நேரத்தைச் செலவிடுங்கள். குறைவாக சாப்பிடுங்கள்.